அந்த நேரத்திலே சூரசேன மன்னனுக்கு திருமணம் நடந்துவிட்டது. குந்தபோஜ மன்னனுக்கும் திருமணம் முடிந்து விட்டது. இருவரும் அரசாட்சி செய்து வரக்கூடிய நேரத்திலே சூரசேன மன்னனுக்கும் பிரதிஷ்டை வசுதேவர் என்று சொல்லக்கூடிய 3 குழந்தைகள் பிறந்தது. குந்தல நாட்டை பரிபாலம் செய்து வரக்கூடிய மன்னனுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. உடனே என்ன செய்தார் குந்தபோஜ மன்னன்? இந்த குறையை நம்முடைய நண்பனிடத்திலே தெரிவிக்கலாம் என்று சூரசேன நாட்டை தேடி அலைந்தார். தன்னுடைய நண்பனை சந்தித்தால் இதற்கு ஏதேனும் உபாயம் கிடைக்கும் என்று குந்தல நாட்டை அரசாட்சி செய்து வரக்கூடிய குந்தபோஜ மன்னர் சூரசேன நாட்டை தேடி வந்தாரு. தன்னுடைய நண்பனை பார்த்த உடனே, வா நண்பா, என்ன காரணம் இத்தனை நாட்கள் பொறுத்து என்னிடத்திலே வந்திருக்கிறாய் என்று விசாரித்தார். உடனே குந்தபோஜ மன்னன் சூரசேன மன்னனிடத்திலே தெரிவித்தார், நண்பா, எவ்வளவு நாட்கள் ஆகியும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆகையால் உன்னிடத்திலே அதற்கு உண்டான ஆலோசனை பெற்று செல்லலாம் என்று வந்திருக்கிறேன் என்று தெரிவித்தார். உடனே நட்புன்னா இங்கதான் பார்க்கணும். சின்னஞ்சிறு வயதிலிருந்து இருவரும் இனப்பிரியா நண்பர்கள். குழந்தை பாக்கியம் தன்னுடைய நண்பனுக்கு கிடையாது. உடனே சூரசேன மன்னன் என்ன தெரிவித்தாரா, நண்பா, எனக்கோ 3 குழந்தைகள் உள்ளது. வசுதேவர் நான் இறந்த பிறகு எனக்கு கொல்லி வைப்பதற்கு ஒரு ஆண் பிள்ளை. என்னுடைய நாட்டிற்கு அதை தர முடியாது. இருக்கக்கூடிய 2 பெண் குழந்தைகளை பிரதர்ஷை என்று சொல்லக்கூடிய குழந்தைகளை, முதல் பிறந்த பெண் குழந்தை பிரதையை உனக்கு ஸ்ரீகாரமாக தருகிறேன். ஸ்ரீகாரனா என்னடா? ஸ்ரீகாரனா என்ன? கடைசி வரையிலும் முன்னிடத்தே அந்த பொருள் இருக்க வேண்டும் என்பதுதான் ஸ்ரீகாரம். தானமாக தருகிறேன் என்று தெரிவித்தார். வாங்கினால் குந்தபோஜ மன்னன் தன்னுடைய நாட்டிலே கொண்டு சென்றார். இந்த பிரதை என்ற பெயரணிக்கு குந்தல நாட்டிலே வளர்த்தார் அல்லவா, குந்தி என்று பெயரை வைத்தார். அப்படி குந்தி என்று பெயர் வகித்தாரு. சில காலம் உருண்டு ஓடியது. அப்போது யார் வந்தது தெரியுமா? தூர்வாசம்மா முடியை கண்டே முனிவர் குந்தல நாட்டை தேடி வருகிறார். சதுர் மாத விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். சதுர் என்றால் எத்தனை தெரியுமா? சதுர் என்றால் 4 மாதத்திற்கு ஒரு பூஜை. வருஷத்துக்கு எத்தனை பூஜை வரும்? 4 மாதம். ஆமா, 3 12 4ஆம் வாய்ப்பாடு தெரியல. 3 12 ஒரு வருட காலம். ஒரு வருடத்திற்கு 3 பூஜை செய்ய வேண்டும். அதாவது 4 மாதத்திற்கு ஒரு பூஜை. சதுர் மாத விரதம் அனுஷ்டித்தால் இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் சுகம் பெற்று வாழ்வார் என்று தூர்வாசர் குந்தல நாட்டை தேடி வந்தார். பணிவிடை வேலைக்காக ஆள் துணை கேட்டார் குந்தபோஜ மன்னனிடத்திலே. குந்தபோஜ மன்னன் மறுத்தார். என்னுடைய தாய் குந்தாதேவி வந்தால் நான் பணிவிட வேலை செய்கிறேன் என்று தெரிவித்தார். இருவரையும் அனுப்பி வைத்தார் கானகம். அந்த முனிவர் ஞானத்திலே அமர்ந்தால் மலர் வேண்டும் என்று நினைத்தால் அந்த நிலத்திலே மலர் இருக்குமா? ஜலம் வேண்டும் என்று நினைத்தால் அந்த தினத்திலே ஜலம் இருக்குமான்னு என்னுடைய தாய் குறித்த வேலை செய்தது. அப்படி இருக்கும் நேரத்திலே 1 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. சதுர் மாத விரதம் இந்த 1 ஆண்டு காலமாக இந்த குழந்தை நம் இடத்திலே சாபமே பெறாவண்ணம் இப்பேற்பட்ட பணிவிட வேலை செய்தது. இந்த குழந்தைக்கு பிற்காலத்திலே பெரியவளாகிய பிறகு எப்படி வயது இருக்கும் என்று ஞானத்தால் அறிந்தாராம். பார்த்தார். பார்த்த உடனே என்ன தெரிவித்தார்? நம்மை போன்ற முடிவினால் இந்த குழந்தை இடத்திலே தன்னுடைய கணவனை சேர்ந்து குழந்தை பெருக்கும் பாக்கியம் இல்லாமல் கிடப்பது என்று அறிந்தார்.
அந்த சாபத்தை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்றால் இந்த குழந்தைக்கு நாம் ஒரு வரம் தர வேண்டும் என்று 5 மணியங்களை எடுத்தார். 5 தேவதைகளை வசியம் செய்து கொடுத்தார். முதல் வசிய மந்திரம் என்ன தெரியுமா? சூரிய வசிய மந்திரம். இரண்டாவது யம வசிய மந்திரம். மூன்றாவது யார் தெரியுமா? வாயு வசிய மந்திரம். நான்காவது தேவ இந்திர வசிய மந்திரம். 5வது அஸ்வினி பரணி என்று சொல்லக்கூடிய இரட்டை நட்சத்திர வசிய மந்திரம். இந்த 5 மந்திரத்தை ஒரு 5 மணியங்களிலே போதித்து அந்த குழந்தையிடத்திலே கொடுத்து விட்டார். அவர் சென்று தன்னுடைய யதாஸ்தானம் அடைந்தார். தூர்வாசர், என்னுடைய தாய் குந்தி இருக்கிறது. குந்தலை நாட்டை அடைந்தது. மேற்மாடியிலே ஒரு நாள் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே, இந்த நள்ளிரவு நேரத்திலே சூரிய பகவான் வருவாரா? பௌர்ணமி தினம் நிலவு பார்த்துன்னு உட்காந்து இப்படிதான் பார்த்து நினைச்சு என்னுடைய தாய். இந்த நேரத்திலே சூரிய பகவான் வருவாரா என்று மனதிலே ஆலோசித்தது. உடனே தூர்வாசர் கொடுத்த மந்திரம் நினைவுக்கு வந்தது. சரி, சூரியன் இந்த நேரத்திலே வருவார் என்று சூரிய மந்திரத்தை உச்சாரணை செய்தது. எப்படி தெரியுமா? கவனித்தால் பருதி இழந்து பாவியாகிய கர்ண மகாராஜன் நான் பிறந்த நேரத்திலே உதித்தவாதனிலே என் மாதாவும் தங்க பற்றி என்னையும் அப்படி நள்ளிரவு நேரத்திலே என்னுடைய தாயான குந்தி சூரிய பகவான் வருவாரா என்று சூரிய மந்திரத்தை உச்சாரணம் செய்ய, அந்த இரவு நேரத்திலே சூரிய பகவான் என்னுடைய தாய் இருக்கக்கூடிய அரண்மனையிலே வந்து நின்றார். கர்ண முகத்தன்னு சொன்ன பாத்தீங்களா? கர்ண முகத்தன்னு முதல்ல சொன்ன பாருங்க. இப்பதான் அதை நல்லா கவனிக்கணும். கர்ண முகத்தனா வந்து கர்ணம் பிறந்தது டைம் தான் கர்ண முகத்தம். 3 to 4 3 to 4 இந்த கர்ண மகாராஜன் பிறந்த வரலாறு. அப்படி சூரிய பகவான் வந்து என்னுடைய தாய் குந்தி இருக்கும் அரண்மனையிலே வந்து நின்றார். என்னுடைய தாய் யாரப்பா வந்திருப்பது என்று கேட்டார். நீ வேண்டி உச்சாரணம் செய்தாய சூரிய பகவான்? நான் தான் என்று தெரிவித்தது என்னுடைய தாய். அப்படி இருக்கும் நேரத்திலே தெரியாமல் மந்திரம் சொல்லி உங்களை அழைத்து விட்டேன், நீங்கள் சென்று வாருங்கள் என்று தெரிவித்தது. உடனே சூரிய பகவான் என்ன தெரிவித்தார் தெரியுமா? பெண்ணே, இந்த மந்திரம் தூர்வாசர் உனக்கு எதனால் கொடுத்தார் தெரியுமா? நீ பெரியவளாக வளர்ந்த பிறகு அதற்கு பின்பால் இந்த மந்திரத்தை உபயோகம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனால் இளம் கன்று பழம் அறியாது என்று பழமொழி கேட்டவாறு சின்னஞ்சிறு வயதிலே இந்த மந்திரத்தை உபயோகம் செய்து விட்டார். உனக்கும் எனக்கும் ஒரு அழகான குழந்தை பிறக்க வேண்டும், அதன் பிறகு இந்த மந்திரத்தின் மகிமை உனக்கு தெரியும் என்று தெரிவித்தார். அச்சனமே 16 வயது பருவ மங்கையாக மாற்றினார் சூரிய பகவான். இருவரும் 2ஆக கலந்தார்கள். அச்சனமே இந்த பாவி நான் பிறந்தேன். அப்படி இந்த பாவி பிறந்தேனே,
என்னுடைய தாய் என்ன செய்தால் தெரியுமா? யாருமே செய்யாத என்னுடைய தாய் இந்த பாவியை ஒரு பெட்டியிலே வைத்து பெண்ணே அம்பை என்று சொல்லக்கூடிய ஆற்றிலே ஏகவிட்டால் கண்ணே பெட்டி வரும் சொல்லக்கூடிய ஆற்றிலே பெட்டிலே வைத்து என்னை வீசி எறிந்தாலே அதிகாலை நேரத்திலே திருநாட்டு தினம் தேர்ப்பாகனம் அஸ்தினாபுரத்தின் நதிக்கரை ஓரம் காளைக்கடனை கழிப்பதற்காக வரக்கூடிய நேரம் தேர்ப்பாகன் தொலைவிலே வரக்கூடிய பெட்டியை கண்டான். மன்னா, தொலை தூரத்திலே தங்க பெட்டி வருகின்றது, அது என்ன செய்ய வேண்டும் என்று தேர்ப்பாகன் கேட்டார். திருநாட்டில மன்னன் என்ன தெரிவித்தா தெரியுமா? அந்த தங்க பெட்டியோ உன்னுடையது, அந்த பெட்டியில் இருக்கும் பொருளோ என்னுடையது. உடனே தேர்ப்பாகன் நதியிலே குதித்தார், பெட்டியை பிடித்தார், கரை ஓரம் கொண்டு வந்தார். அந்த பெட்டியை திறந்து பார்த்த உடனே சூரிய பகவான் எப்படி கதிர் வீசி கொண்டு பிரகாசமாக இருப்பாரோ அத்தன்மை போல் நான் இருந்தேன். பெண்ணே குண்டமதே பிறக்கும் பொழுது பஞ்ச பாண்டவர் ஐவரும் பிறக்க கிடையாது, கௌரவர்கள் 100 வரும் நான் பிறக்கும் பொழுது கிடையாது. நான் பிறந்த பிறகுதான் அந்த மாய கண்ணனே பிறந்தான். ஜல்லியும் கூட எனக்கு அப்புறம் எனக்கு பின்னால் தான் ஜல்லியும் பிறந்தது கூட. கர்ண மகாராஜன் தான் இருகத்திலே பெரியாது. எப்படின்னா கர்ண மகாராஜா சின்னஞ்சிறு வயதிலே குந்திக்கு பிறந்து விட்டார். ஜல்லி மகாராஜா அதுக்கப்புறம் தான் பிறந்தார். இருந்தாலும் இதுதான் நான் பிறந்த வரலாறு. நாடி சொல்ற வாடியே என் தலைக்கு எண்ணெய் வைத்து சீவி சிக்கெடுத்து பூ முடித்து நான் அறிவேன் சுவாமி. என்ன காரணம்? வாழ்க்கையை துறந்த பாவிக்கு இதெல்லாம் எதற்கு என்று கேவலமாக பேசுவார்கள் என்று பூ முடிக்காமல் வலையில் இடாமல் இப்படியெல்லாம் இந்த பாவி வெறுத்திருந்தது எப்படி தெரியுமா சுவாமி?
போச்சா? தங்களை பிரிந்து இந்த பாவி ஈகுலத்தான் ஈன ஜாதியான் தேரோட்டியின் மகன் என்றல்லவா உங்களை இழிவாக பேசிவிட்டேன். இந்த பஞ்ச பாண்டவர் ஐவர் ராஜாக்களுக்கு முந்தி பிரிந்தவர் உலக மாதாவாக விளங்கக்கூடிய குந்தமாதேவிக்கு முதல் பிரிந்தவர் என்று இந்த பாவி தெரியாமல் அறியாமல் செய்துவிட்டேன். இந்த பாவியை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சுவாமி. முடிஞ்சு விட்டு சாமி. இல்ல இல்ல இரு என் மங்காளி கூப்பிடாரு. என்ன பண்றீங்க? விஷ போட்டுருக்க, அது தெளிவா பண்ணு, நல்லா பண்ணேன், ஆஃப் பண்ணேன், அது 3 நிமிஷம் பண்ணு. ஏன் விலையில ஆஃப் பண்றேன்? இல்லை கரெக்டா தான் இல்ல அவரு நம்மள ஆஃப் பண்ண வராரு. வேற ஒண்ணும் கிடையாது. எதனா விட்டு போனா சொல்லு. நான் தப்பு பண்ணேன்னு சொல்லு. எதனா முத்து பாட்டு விட்டு போய்க்குதா இல்ல எதனா சொன்னதானே புரியும். பாட்டுலாம் கரெக்டா படிக்க வராரு. காரணம் யாருக்கு பண்ண சொல்லு. காரணம் யாருமே சூரியன் பண்ணா. சூரியன் அவங்க அம்மா பொழுது விடியத்துக்குள்ள சண்டை போட சொல்றான். ஓ சண்டை போட சொல்றியா? சண்டை போடல, நீ வந்து அழுங்கல. இன்னும் இருக்குது, இன்னும் அவங்க ஐவரத்துலாம் இருக்குது. இன்னும் போக போக தான் வரும். இப்பவே வராது. இப்பதானே 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. கத்துதா சூரியனுக்கு பண்ணாரு குந்தமாதேவிக்கு பண்ணான்னு சொல்லிட்டான் ஆளு. காரணம் முஜென்மத்துல என்ன வந்தாரு அதெல்லாம் வந்து சத்ருவுல தான் சொல்லுவாங்க. இரு முஜென்மத்துல நான் கேக்குறேன். நீங்க சொல்றதே நான் புரியல. விளக்கமா ஒண்ணு சொல்லணும். கர்ணன் வந்து கதையே முடியல. இப்பதான் குடிக்கிறோம். அதான் கண்டிப்பா காரணம் சொல்லிட்டு வருவாரு. அவர் சொல்ல அவரு நிலவு கர்ணகிட்ட இப்பதான் ஆம்பியம் பொண்டாட்டியே அது வந்து அழுகணும். முன்பொரு காலத்திலே ஆமாங்க ஆனா துரியோதன எனக்கு அங்கு தேசத்துக்கு முடிசூட்டலாம். நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா நீ யாருடைய முறை பொண்ணு தெரியுமா? யாருடைய முறை பொண்ணு? துரியோதனனுக்கு சொந்த முறை பொண்ணு யாருன்னா பொன்னுரி தான். விதர்ப்ப நாட்டை பரிபாலம் செய்து வரக்கூடிய சோமதத்த மகாராஜாவும் திருநாட்டில மன்னனும் மாம மச்சான். சொந்த தாய் மாமன் பொண்ணு துரியோதனுக்கு பொன்மாலை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே துரியோதனன் அங்கு தேசத்திற்கு முடிசூட்டி என்னை அரசனாக அழக பார்த்தான். அங்கு தேசத்துக்கு முடிசூட்டினாலும் நான் உண்ணக்கூடிய உணவுல எங்க தெரியுமா? அஸ்தினாபுரத்திலே. அப்படி நான் அஸ்தினாபுரத்தை தேடி வரக்கூடிய நேரத்திலே துரியோதனன் அங்க ஆளு கிடையாது. வனவேட்டைக்கு சென்று விட்டார். அப்படி வனவேட்டைக்கு சென்றாங்க. அந்த நேரத்திலே பானுமதி மட்டுமே கிரகத்தில் இருந்தார். நண்பா துரியோதனா என்று அழைத்து பாருங்கள் மாமா என்று உரைத்தார். உடனே என்ன செய்த தெரியுமா? துரியோதனன் இல்லையா என்று கேட்டீங்க. நாடகத்திற்கு வனவேட்டை சென்றிருக்கிறார். வருவதற்கு சிறிது நேரம் ஆகும். எதனா விளையாடாம பாச வந்துருவாரு. கொஞ்ச நேரத்துல எதனா விளையாடுவாங்க. விளையாடலாம்னு சொன்னீங்க. இப்படி யாரா உட்காருவாங்க? ஆம்பளை பொண்டாட்டி தான் உட்காருவாங்க. ஆம்பளை பொண்டாட்டி மட்டுமா உட்காருவாங்க? இல்ல புருஷன் பொண்டாட்டி உட்காருவாங்க. அவன் தானே கூப்பிட்டு கேக்குறாங்க. ஏண்டா இது ஒண்ணுதான் உனக்கு தெரியுமா?
நீ பொண்ணு நானே கூத்தியாளன் தான் பச்சை நெருப்பு பக்கத்துல இருந்தா என்னடா ஆவா பத்திக்குமா அப்படிதான் இருக்குதுடா. இப்படி ஆடுனவங்க என்ன ஆச்சு ஏதுன்னு கேளுடா. அரண்மனைக்கு சென்றான் நண்பன் துரியோதன ஆளு கிடையாது கானகத்துக்கு போய்க்கிறான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தாயம் ஆடுனீங்க. நான் சென்று வருகிறேன் என்று தெரிவித்து பானுமதி என்ன தெரிவித்தால் தெரியுமா? என்ன தெரிவிச்சாங்க? என்னுடைய கணவர் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார். நீ நானும் ஒரு வாரத்துக்கு முன்னதாக எதுனா பொழுதுபோக்கு விளையாட்டு சொன்னீங்க. பானுமதிக்கு தாயக்கட்டு என்றால் உயிர், பாசிகை என்றால் உயிர். பாசிகை என்றால் இப்ப யாருக்கும் தெரியாது, தாயனா தான் தெரியும். சரி, அப்புறம் இருவரும் ஆடும்போது யார் ஆட்டம் ஜெயிச்சுச்சு? என்னுடைய ஆட்டம் கெளிக்கக்கூடிய நேரத்திலே துரியோதனன் அடி துரியனமா ரீதியில் வந்து அப்படியே துரியோதன அருகில் வந்தான் பாரு. அப்படி உங்க ஆட்டம் தேடி ரோசமுடன் கோயில் மாதிரிமா பாக்குறவங்கள கையெட்டு கும்பிட தோணும். கடவுளுக்கு வந்து அந்த கோயில் மாரியா பாக்குறவங்க உன் மண்ணாட்டி மேல அந்த மாதிரி கை போட என்ன பண்ணுவா? எட்டி போட்டுருவேன் நானு. கூட்டி வச்சு அனுப்பிச்சிருவேன். நான் ஏன் கூட்டி அப்படி துரியோதன அப்படி வருவதை புருஷ வருவத்தை அப்படியே பாக்கட்டா கூட இருக்கட்டும். ஒரு முந்தானைக்கு இது முந்தானை பிடிச்சி வச்சிருக்கலாம், ஒரு கையை பிடிச்சி வச்சிருக்கலாம். நீ சொன்னது கரெக்டுதான். ஏன்னா அவரு போயிட்டு வந்து நம்மள கேள்வி கேட்பாரு. ஏன்னு கேளு. இப்பே கேள்வி கேட்டாரு. நானு பொன்னூர் ஏன் ஐவலன்னு கேட்டாரு. சரி, அப்படி வருவதை கண்டு அப்படி வருவதை கண்டு நான் ஏன்டா பாரு தன்னுடைய இப்பதான் வந்து கனவு வந்தா கூட கனவு வரும்போது கால் மேல கால போட்டு உட்காருவாங்க. ஆயா ஒண்ணு இருக்குதா, தன்னுடைய கனவு வரும்போது எப்படி இருந்தாங்கன்னு அந்த ஆயாவுக்கு கிளீனா சொல்லுவாங்க. கணவர் வருகிறார் என்றால் எழுந்து நின்று மரியாதையாக நின்று கொண்டிருப்பார்கள். நீ சொல்ற மாதிரி பண்ணிட்டு வரேன் தலைவா. அப்படி ஒரு தலம் இந்த பாவிடத்துல போகிறேன் என்று சொல்கிறார் சாமி. கூடவே பஞ்ச பாண்டவராகி ராஜாக்கள் இருந்து போகிறேன் என்று வரைக்கின்றீர்கள் அத்தா. இந்த பாவியிடத்திலிருந்து நீங்கள் சென்றீர்கள் அத்தா. இந்த பாவி நான் தந்து தனிமையாக நான் பிள்ளையை வைத்துக் கொண்டேன் ராஜா. இந்த பாவி நான் உங்களை 16 வருட காலமாக பிரிந்தவராக இருக்க கூடாது சாமி. இப்படி பிரிந்து நீங்கள் உண்மையை சொன்னி சந்திரகுலத்தில் நான் பிறந்தவர் என்று இந்த பாவியை சேர்ந்து நான் செல்கிறேன் ரணகலம் என்று உரைக்கின்றீர்களே ராஜா. ராஜா சாமி, நீங்கள் சென்று அப்படி ஒருவேளை வென்று வந்து விட்டால் என்னத்தா இந்த பாவியும் பிள்ளையும் சுகம்
மக்கள் திட்டுவார்கள் அத்தா. அப்படி ஒருவேளை நீங்கள் விளைகளத்தில் மாட்டு படித்து விட்டால் இந்த பாவிக்கு என்ன நடக்கும் தெரியுமா அத்தா? என் சாமி அம்மா எனக்கு கரசடி பூ பூக்கா என்ன பெத்த அம்மனுக்கு எனக்கு கைலங்கிரி அம்மா பூமணக்கா என் ராஜனுக்கு உனக்கு அந்த கைலங்கிரி சன்னியாசி என்ன பெத்த அம்மனுக்கு உன்னை கடுக வர அம்மா சொன்னானா எனக்கு இன்னைக்கு சுரசடி பூ பூக்கா என்ன பெத்த அம்மனுக்கு எனக்கு இந்த சுடலாக்கார அம்மா பூ மணக்கா அந்த சுடலக்கர சன்னியாசி என்ன பெத்த அம்மனுக்கு உன்னை சுருக்க வர சொன்னான என் மணிக்கு நான் வயக்காட்டு மண்ணெடுத்து எனக்கு வந்த ராஜனுக்கு நான் உனக்கு வங்கி வச்சு தாலி பண்ணி ராஜனுக்கு நான் உன் வயசுல இருப்பேன்னு எனக்கு இந்த சதிகார சீமையில என் ராஜா எனக்கு ஒரு வயது என்ன சொல்லலையா சாமி எனக்கு சுத்து சுடுகாட்டு மண்ணெடுத்து எனக்கு வந்த என் ராஜானுக்கு நான் உனக்கு சுருளி வச்சு தாலி பண்ணி எனக்கு நான் உனக்கு சுருக்க அரப்பேனே இந்த சண்டால சீமையில ராஜா எனக்கு ஒரு சோசியன சொல்லலையா எனக்கு சுருட்ட புளிய மரம் என்ன பெத்த மணிக்கு எனக்கு சூதாட நந்தவனா என் மணிக்கு நான் சூதாடி வெளியே வந்த என்ன பெத்த அம்மனுக்கு எனக்கு சுட்ட தண்ணி யார் கொடுப்பா அம்மா எனக்குள்ள பசுமாடு என்ன பெத்த அம்மனுக்கு எனக்கு கொட்டாயில கட்டியிருக்கா இன்னைக்கு நான் கொடுத்த பொண்ணு வீடு வந்த என்ன பெத்த அம்மனுக்கு அந்த கொட்டா நிறைஞ்சிருக்கோம் அம்மனுக்கு நாங்க வச்ச கொய்யா மரம் பிஞ்சரங்க எனக்கு வெள்ளை பசுமாடு என்ன பெத்தெடுத்த எம்மாத எம்மா எனக்கு வீதியில கட்டிருக்கா எம்மனுக்கு நாங்க வாழ்ந்த பொண்ணு வீடு வந்தா எம்மனுக்கு உங்க வாசம் நிறைஞ்சிருக்கா எம்மணி வச்ச வாய மரம் பிஞ்சரங்க எம்மனுக்கு நான் ஆத்தா குறைக்க கட்டி என்ன
என்ன பெத்த மணிக்கு நான் அஞ்சடிக்கு மெத்த கட்டி அந்த அஞ்சடுக்கு மெத்தையில நீ பெத்த படுன அள்ளியால நின்னுதா எனக்கு 5 ரைட் தெரியும் என்ன பெத்த மாதானுக்கு அந்த அரண்மனையும் பத்தேரியா மணிக்கு நான் குளத்தை குறுக்கை கட்டி என்ன பெத்த மணிக்கு நான் உனக்கு கோமிட்டி யார் மெத்த கட்டி அந்த கோமிட்டி யார் மெத்தையில என் மணி பெத்த கொடியால நின்னுத எனக்கு கொஞ்சம் ரைட் தெரியும் என்ன பெத்த மாதனுக்கு அந்த கொரண்மலையும் பத்தேரியா எம்மா சாமி இப்படி இந்த பாவி நான் அழுது கொண்டிருக்கின்றேன் அத்தா ஒருவேளை இந்த பாவியிடத்துல கைத்தாம்பலம் பெற்று நீங்கள் உயிரோடு வந்து விட்டால் கண்ணன் கண்ணன் மனைவியும் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கிறார் என்று நினைப்பார்கள். ஒருவேளை மாண்டு மடிந்து விட்டால் இந்த பாவிக்கு என்ன கதி அத்தா? அப்படி இருந்தாலும் செஞ்சாற்று கடனை தீர்ப்பதற்காக நான் ரணகலம் செல்வேன் செல்வேன் என்று அல்லவா முதல காலம் அருமையே உண்மைக்கா நான் போக வேண்டும் தாமுலம் தந்தையான நீயும் நானும் 11 ஆண்டு காலமாக பிரிந்திருந்தோமே. ஏன் இருவரும் இந்த நேரத்திலே ஒன்று சேர வேண்டும்? எதனால் என்னுடைய பிறப்பின் ரகசியம் உன்னிடத்திலே தெரிவிக்க வேண்டும்? நான் என்னுடைய பிறப்பின் ரகசியத்தை தெரிவித்த உடனே நீ ஏன் அழிய வேண்டும்? இத்தனை வருட காலமாக இந்த ராஜா, எத்தனை வருட காலமாக இந்த பாவினால் உங்களை ஈகுலத்தானி நஜாதையான் என்ற ஒரு தேரோட்டியின் மகன் ஈகுலத்தான் என்றல்லவா அத்தா? கணவன் இருக்கும் பொழுது எப்படி ஆகாமல் இருக்க வேண்டும்? புகழ்ந்து நீ வரந்தாரா? மங்கையே சொல்ல கேள மன்னன்
நான் வருவேன் தெரியாது கண்ணே உண்மையாய் விட தருவார் பொய்து விழுந்தால் 17ஆம் நாள் யுத்தம் பெண்ணே இந்த 17ஆம் நாள் யுத்தத்திலே எனக்கு வெற்றி வருமோ தோல்வி வருமோ என்று தெரியாது இந்த பாவி இடத்திலே ஒரு வார்த்தை வரைக்க வேண்டாம் இந்த 11 ஆண்டு காலமாக பிரிந்து நின்றேன் அல்லவா இதுவரையில் உன்னிடத்திலே ஒரு முடி அன்னம் கூட புசித்த இந்த பாவி வந்த நாள் முதலாக உங்களிடத்தில் போக வேண்டாம் இந்த பாவி உரைத்தேனே அழுது கொண்டிருக்கின்றன தவிர ஒருவாய் அன்னம் புசி என்று நான் சொல்லவில்லை அத்தா அந்த பரமனை பூஜை செய்து வாருங்கள் இந்த பாவி கரத்தால் வருவாய் சங்கரா கைலை வாசா சங்கரா கல்லை வாசன் சதுர்முகன் சிரமறுத்தவா மங்களை ஜடகரித்தவா மாயம் தனக்காத்தவா மாயம் தனக்காத்தவா எளியவன் பூஜை செய்தேன் இதினத்திற்காராயிப்போ சிவனே அல்லும் பகலும் 60 நாயகியும் இடைவிடாமல் துதி செய்கின்றேன் 11 ஆண்டு காலமாக நானும் என்னுடைய மனைவியும் பிரிந்திருந்து இப்பொழுதுதான் இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த தினத்திலே விடியற் காலை எங்கள் இருவருக்கும் நன்மையாக முடியுமோ அல்லது தீமையாக முடியுமோ இந்த அடியனுக்கு தெரியாது வாழும் நாள் வரையிலும் எங்கள் இருவரையும் நல்ல முறையிலே வழிநடத்தி செல்வாய் ஆண்டவா வழிநடத்தி செல்வாய் அன்னவரிடத்திலே வாழ வேண்டும் என்று ஏன் என் மனதிற்கு தோன்ற வேண்டும் ஆண்டவா இந்த பாவி வாழலாம் என்று என் கணவரிடத்திலே எடுத்துரைக்கின்றேன் செஞ்சாற்று கடனை தீர்ப்பதற்காக ஒரு சந்திரகுல வம்சத்தில் பிறந்து என் கணவர் உயிரையே துறைக்க நான் ரணகலம் செல்கிறேன் பொன்னுருவி என்று உரைக்கின்றாரே சுவாமி இந்த
பாவி கரத்தால் ஒருவாய் அமுதுண்டாவது நிற்பார் என்று இந்த பாவிக்கு அற்ப ஆசை இருக்கின்றது அத்தா. என் கரத்தால் ஒருவாய் அமுதுண்டாவது அவர் நிற்பார் என்று இந்த பாவி நினைக்கின்றேன். இதற்கு நீதான் வகை செய்ய வேண்டும் ஆண்டவா. பிராணநாதரே இதுவரையில் இந்த பாவி கரத்தால் ஒருவாய் அமுது உண்டு போனதில்லை அத்தான். அறுசுவை உணவு நான் இந்த பாவி தயார் செய்து உங்களுக்கு அமுதளித்தேன் அத்தான். எப்படி இருக்கின்றது அத்தா? வெள்ளே பொன்மாலை போஜனம் புதுசான பொருந்தவே கையளம்பி நேசமாயாசனத்தில் நெறிவுடன் இருந்தறிப்போ பாசமாய் கையிலொத்தான பண்புடன் உதயமான ரோஷமாய் விஜயன் என்னை வெற்றிடாயப்பான் கண்டே கடைசி நேரத்திலே உன்னுடைய கரத்தால் அமுதுண்டேன். இந்த அமிர்தம் எப்படி தெரியுமா இருக்கிறது? தேவாமிர்தம் எப்படி இருக்குமோ தன்மை போல் இருக்கின்றது. விஷமாக இருந்தாலும் மனைவியின் கரத்தால் வாங்கி உண்டால் அந்த விஷமும் ஜீர்ணித்து விடுமா. பெரியோர்கள் வாக்கு. எனக்கு நீ அமுதளித்தாய் அல்லவா? தேவாமிர்தம் போல் இருந்தது. இருந்தாலும் என்னுடைய தந்தை சூரிய பகவான் முனை திசையிலே உதயமாவதற்கு காலமாகிவிட்டது. ஆகையால் தாம்பூலம் தந்தால் என்னுடைய தம்பியை நான் வென்று வருகிறேன் கண்ணே. அத்தா, இந்த பாவியிடத்திலே இத்தனை வருட காலமாக மனைவி கரத்தால் ஒருவாய் அமுதுண்டவில்லை அத்தா. இந்த பாவியின் கரத்தினால் ஒருவாய் அன்னம் புசித்தாலாவது என் அந்த ஆசையில் பொன்னுருவி உன்னை விட்டு நன்றடகளம் செல்ல மாட்டேன் என்று ஒரு வார்த்தை சொல்வீர்கள் என்று நினைத்தேன் அத்தா. அப்பொழுதும் சூரியன் உதயமாக போகிறார். நான் செஞ்சோற்று கடனை தீர்ப்பதற்காக செல்கிறேன் என்று சொல்கிறேன் அத்தா. அப்படி இருந்தாலும் இந்த பாவியும் ஒரு சந்திரகுலத்தில் பிறந்து அக்னியில் பிறந்தவள் அத்தா. இதற்கு மேலும் நான் உங்களை தடுத்தால் அதற்கு பலன் இல்லாமல் போய்விடும் அத்தா. மாலையிட்ட என் பிராணநாதா சொல்லை கேளா. நான் சந்தன புனிதி பூசி சுவாமி தாம்பூல தந்தே சந்தோஷமாக நிற
விந்தையாய் ஜெயமும் பெற்று மன்னா விரைவுடன் வருகிறீரே. சுவாமி, இந்த பாவி இதற்கு மேலும் நான் உங்களை தடுத்தால் போகும்போதே தடுத்தால் ஏதோ நடந்து விட்டது என்று நினைத்துவார்கள் அத்தா. மனமகிழ்ந்து இந்த பொன்னுரிமை நான் உங்களுக்கு தாமலம் இந்த பாவிக்கரத்தில் தாமலம் சென்றால் வெற்றியுடன் வரலாம் என்று 11 வருடம் காலம் கழித்து இந்த பாவியை சந்தித்தீர்கள் அத்தா. நான் ஓய்வாரோடு முதல் தாம்பளமே தவறிவிட்டதை என் கண்ணே. இந்த பாவியை சந்திக்காமல் நீங்கள் போருக்கு சென்றிருக்க கூடாதையா ராஜா. உன்னை சந்திக்காமல் இந்த போர்கள் பாவிக்கு நான் தாம்பலம் கொடுப்பதற்கு கூட தகுதி இல்லாமல் ஆகிவிட்டது என் ராஜா. எனக்கு சாமி பெண்ணே, பாவி கொடுத்த முதல் தாமலம் தவறிவிட்டது அத்தால் உங்கள் உடைவால் கொடுத்து மறுமுறை சென்று வாருங்கள் என்று உரைக்கின்ற சென்று வாருங்கள் அத்தா. பொன்மாலை இந்த பாவை நான் உங்களை அனுப்புவதற்கு மனமுழுந்து அனுப்பினேன் அத்தா. இந்த பாவி மனதிலே ஒரு சந்தேகம் இருக்குது அத்தா. என்ன சந்தேகம் பெண்ணே? நீங்கள் அந்த பாண்டவர் ராஜாக்களிலே நடுப்பிருந்த பாண்டுபடை வென்று வந்து விட்டார். பாவியும் பிள்ளையும் சந்தோஷமாக இருப்பேன் அத்தா. அப்படி ஒருவேளை நீங்கள் மாண்டு படித்து விட்டால் ஐயா நீ எனக்கு ஒரு ஆதரவே. ஒருவேளை என்ன பார்த்து
அப்பனை வென்று விட்டால் நம் மூவரும் சந்தோஷமாக இருக்கிறார். ஒருவேளை எங்கு மாண்டு மடிந்து விட்டால் இந்த பாவைக்கு பிள்ளைக்கு ஒரு ஆடி போர் செய்து நான் ஒருவேளை நடக்கக்கூடிய 10 மற்றும் 18 நாள் யுத்தத்திலே கண்ணே 17ஆம் நாள் யுத்தத்திலே இந்த பாவியாகிய கர்ணராஜன் பாண்டவர் கரத்திலே நடுப்பிறந்த காண்டிபன் கடையால் ஒருவேளை பானம் பற்றி ரணகல பூமியிலே என்னுடைய உயிரானது பிரிந்து அயன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தரத்திலே இருக்கக்கூடிய பதியிலே என்னுடைய உயிர் சேர்ந்தால் துரியோதனன் தூதுவரை விடுத்து உன்னை வரும்படி கட்டளையிடுவான். அந்த கட்டளைக்கு இடங்கண்டி அவன் அயத்தால் அங்கே செல்லக்கூடாது. இந்த பாவி யாரிடத்திலே சென்று அடைக்கலமாக பகிர வேண்டும் வந்தா அதற்கு மாறாக பஞ்ச பாண்டவர் உன்னை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் அன்னைக்கு அன்னையாகவோ உன்னை பார்த்துக் கொள்வார்கள். பஞ்ச பாண்டவரிடத்திலே சென்று சேர வேண்டும் கண்ணே. 1000 தான் எனக்கு துரியோதனன் நண்பனாக இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் துரியோதனன் நல்லவன். இருக்கிறார்கள் இந்த ஊரார்கள், இந்த ஊராருக்கு கொடும்பாவி துரியோதனன் தான் தெரியும். ஆகையால் ஒருவேளை ரணகல பூமியிலே காண்டிபன் கணைப்பட்டு என்னுடைய உயிர் பிரிந்து விட்டார். துரியோதனன் அயத்தால் அவன் இடத்திலே செல்லக்கூடாது. நீ கொஞ்சம் பாண்டவரிடத்திலே சென்று தஞ்சம் புக வேண்டும். சுவாமி, இதுவரையில் கண்மூடித்தனமாக இருந்த பாவி இடத்திலே கண்கள் இரண்டையும் திறந்து விட்டீர்கள் அத்தா. இதற்கு மேலும் இந்த பாவி நான் உங்களை தடுத்தால் போகும்பொழுதே இந்த பாவி அழுது தடுத்தா என்று உரைப்பார்கள் அத்தான். உண்மையை நீ சொன்னதற்கு ராஜா
சம்போ மகாதேவா, எல்லாம் உன்னுடைய செயல்தானோ? நானும் என்னுடைய மனைவியும் 11 ஆண்டு காலமாக பிரிந்தவராக இருக்கக்கூடாதா? ஏன் எங்கள் இருவரையும் இந்த தினத்திலே ஒன்று சேர்த்தார்? எதனால் இப்பேற்பட்ட துயருக்கு என்னை ஆளாக்கினாய் என்று எனக்கு தெரியாது ஈசனே. இருந்தாலும் பொய்து விடுந்து விட்டது. என்னுடைய தம்பி காண்டீபன் கர்ணா வாடா, உன்னுடைய சிரம் கொய்வேன் என்று சபதம் எடுத்திருக்கிறார். இந்த 17ஆம் நாள் யுத்தத்திற்கு நான் செல்ல வேண்டும். என்னுடைய மனைவியோ தாம்பலம் தராமல் மூர்ச்சியாகி விட்டார். எழுந்தால் மீண்டும் என்னை ரணகல பூமிக்கு அனுப்ப மாட்டார். ஆகையால் என்னுடைய பிள்ளையும் என்னுடைய மனைவியும் நீ நான் பார்த்து கொள்ள வேண்டும் ஐயனே. நான் செல்கிறேன் கண்ணே. மகாராணிமா எந்திரிங்கம்மா, மகாராஜா தேர் ஏறி போறாரு பாருங்கம்மா. செல்கின்ற வேலையிலே காவலா அவருக்காக அந்த சகுனம் எல்லாம் வருகின்றது. செஞ்சாற்று கடனை தீர்ப்பதற்காக சத்திரன குலத்தில் பிறந்து நான் சத்திரனாக வீரமாக செல்கின்ற காவலா, என் வாழ்க்கை இப்படித்தான் போக வேண்டுமா ஆண்டவா? மத்திய தேச அதிபதி செல்லி மகாராஜ் தமிழர் வருகிறார். அன்னவரால் கதை தொடரும்.
நான் யார் என்ற விளக்கம் 4 எலும்பு 2 கிலோ சதை சேர்ந்து வந்துக்குது. ஏய் சொன்னால் தெரியும். வந்தாதான் தெரியும். மத்திய தேசத்தை ஆளக்கூடிய எனது பெயர் ஜல்லிய மகாராஜன். எனக்கு பெரிய சந்தேகமாயி போச்சு. ஜல்லி விக்கிறீங்களா? டாக்டர் கணக்குல விக்கிறீங்களா? யூனிட் கணக்குல விக்கிறீங்களா? இல்ல தாளால விக்கிறீங்களா? இல்ல பக்கெட்ல விக்கிறீங்களா? இல்ல பானால விக்கிறியா? அப்படி இல்லடா, ஜல்லிய மகாராஜன் 32 அங்கலாம் அழகு படித்த. ஓ நீங்க தான் 32 ஆய்வு லட்சணம் படிச்சவர். 32 அழகு படித்த ஜல்லிய மகாராஜன். நீங்க கட்டி பிடிக்கிறீங்களா? தெரிஞ்சு நீங்க ஏமா நீ எப்படி வருகின்ற? வாங்க. பச்சை பௌளம் புத்தி மரகதம் சோமேந்திரம் புஷ்பராகம் இப்படி சொல்லக்கூடிய 9 வகையான நவரத்ன கற்களால் பதிக்கப்பட்ட மடி முடியானது எவ்வாறு இருக்கின்றது பார்த்தாயா? நீங்க வந்து சகனமே சூப்பரான சகனம். எப்படி சவுண்ட் பாடுபாரு அது மட்டுமா என்ன எப்படி வருது? எப்படி பூடுங்க வந்து ஒரு நாளைக்கு செங்கலுக்கு சேர் மேய்ச்சி குடிச்சு போனா நல்லா இருக்கும். இன்றைய நாளிலே என்ன வேலை தெரியுமா? சாவுக்கு போனோம். போர்க்களத்துக்கு செல்ல வேண்டும். தாங்க சாவடிக்கு போனோம். 17வது நாள் சண்டை. துரியோதனன் கட்டளை பிரகாரம் கர்ணனுக்கு ரதம் செலுத்த வேண்டும். நம்ம டிரைவரா போனோம். அதனால புறப்படு போகலாம். நீ போய் கார் ஓட்டு, நான் வர பின்னாடி.
ஏன்னா நமக்கு தேர் ஓட்டத்துக்கு மத்திய தேசாதிபதி ஜல்லி மாமனை துரியோதனங்களை நேற்று தினமே சொல்லி வச்சிருந்தேன். ஆமா மாமன் வந்துட்டானா? அட அந்த டிரைவர் தான் வந்துட்டாரு. ஒரு குடும்பம் குருச்சந்திர பூமிக்கு செல்ல வேண்டும். அவசரப்படாத. ரதத்தை நீ ஓட்டின்னு போற. இந்த ரதத்துக்கு சொந்தக்காரன் யாரியா? கரெக்டா சொன்ன பாரு. இந்த யஜமான் மொழிபடிக்கே என்னுடைய கரத்திலே இருக்கக்கூடிய நாக கணையால் ஒரே கணையால் அவனுடைய உயிரை மாற்றி பைத்தியக்காரா? நானு எனக்கு பைத்தியக்காரன் தேர் ஓட்ட வந்துக்கிறியா? நீ சுத்தமான பைத்தியக்காரன்டா. அன்று பாஞ்சால நாட்டிலே பாத்தியா பாஞ்சாலிக்கு சுயவரம் வைத்தார்கள். யாருக்கா? பாஞ்சாலி சுயவரம் எங்கடா வச்சாங்க? சுயவரம். ஆமா, அப்போது வளைக்க முடியாது வில்ல. அது யாரு வச்சுக்க? பாஞ்சால நாட்டு மன்னன். அது என்ன வில்லுடா அது? அது வந்து அதெல்லாம் உண்மையாடா. சரி, அர்ஜுனன் வளைச்சா வில்லு. ஆமா, ஏன் அந்த வில்லு நான் வளைக்க முடியாதா? அப்ப எங்கடா போச்சு? இப்ப எதுல அர்ஜுனன் வளைக்க? பாஞ்சாலி எங்களுக்கு என்ன ஆகணும்? உங்களுக்கா முறை வேணும்டா? எனக்கு முறை பொண்ணு. ஆமா, அந்த வில்ல வளைச்சிருந்தா பாஞ்சாலியை நான் திருமணம் செய்திருப்பேன். ஆமா, சரி, அந்த வில்ல நீ வளைச்சிருந்தா பாஞ்சாலி நீ கல்யாணம் பண்ணிருப்பியா? நான் ஒரு நாட்டுக்கு மன்னன்டா. சரி, வளைச்சு பார்க்கலாமே. அதானே? ஆமா. ரதம் ஓட்டக்கூடியவன் என்ன செய்ய வேண்டும்? ரதம் மட்டும் தான் ஓட்டணும். அதை விட்டு எடுத்து எளிமையாக விளங்கக்கூடியவனை பற்றி இந்த ரணகல பூமியிலே பெருமையாக பேசக்கூடாது. எப்படி தெரியுமா பேசுகிறேன்? ஆனா பெருத்த மனிதனுக்கு பெருத்த மனிதனுக்கு நேற்று அந்த போடுகாலு என்னை எதுக்குன்னு வரான் சண்டைக்கு. எப்பேற்பட்ட ஜாதி நீ? என்ன ஜாதி தாண்டி? கேவலம் பாதியில சோத்துக்கு வந்தவன்டா நீ. சோத்துக்கு வந்த பையனா? இது கோசம் உண்டாய உண்டலைய மகாநதியே
இப்ப நான் பெரியவனா நீ பெரியவனான்றது இங்க சம்பவம் கிடையாது. வாடா வாடா கண்ணா வாடா உன்னை வாடா கண்ணா வாடா வாடா ஆடி தம்பி துரியோதனா, அவன் யாருடா? யாருக்கு மாமா? மாமாயா உனக்கு ஒன்னா மாமனா இருப்பான், எனக்கு அவன் எதிரிடா. எதிரி ஆமா. எதற்காக உன்னை அனுப்பினேன்? ரத ஓட்ட சொல்லி ரத ஓட்ட சொன்னா ஆமா அந்த வேலை செஞ்சியா? அஸ்தினாபுரத்தில் ஆமா இந்த அஸ்தினாபுரத்திலே சிம்மாசனத்திலே அமர்ந்து நான் ஆள வேண்டுமோ ஆளக்கூடாதோ? நீ ஆள வேண்டுமா துரியோதனா? கண்டிப்பாக ஆள வேண்டும். துரியோதனா அதனால் செத்து இருந்தானா உங்களுக்கு வேலையே இல்ல. யாரா? யார் நீல மகாராஜா? போடா மோத்த ஏறல போடா. என்ன துரியோதனா, மாமனுக்கு என்ன வேலை கொடுத்த? குஞ்சு நோண்ட வேலை. ரதம் ஓட்டுறவன் என்ன பண்ணோம்? ரதம் தான் ஓட்டணும். ரதம் ஓட்டுறத நிறுத்தி விட்டு இங்க பாரு அன்னப்பட தேவடியா போய் அடிக்கணும். தலைமையிலே அடிச்சு போறேன். இல்ல இல்ல பா, ரதம் ஓட்டுறவன் என்ன பண்ணோம்? என்ன பண்ணும்? ரதத்தை மட்டும் தான் ஓட்டணும். செலுத்தணும். ஆமா ஓட்டணும். அதை விட்டு அவனுக்கு பகையாளினா எனக்கும் பகையாளினா பகையாளி. அவனுக்கு யாரு? ஆமா தவறு செய்தாய். எனக்கு பகையாளினா அவனுக்கு யாரா? உனக்கும் பகையாளி. ஆமா நான் என்ன? பகையாளிக்கு பகையாளி நண்பனாக வேண்டும். ஆமா நானும் பகையாளி, அவரும் பகையாளி. பகையாளி என்ன வேணும்? பகையாளி தான் வேணும். அதை விட்டு விட்டு அந்த அர்ஜுனனை ஒரே கடையால் நாக கடை கொண்டு சிரமறுப்பேன் என்று தெரிவித்தேன். உனக்கேண்டா கோபம் வருது? வரக்கூடாதுண்ணா. தேர் ஓட்டுற மயிறு தேர் தலை ஓட்டின்னு போனா அதை விட்டு குதிரை சுத்தான கைவிங்கிறாம. இல்ல வயசுல பெரிய ஆளுக்கு யாரு? வயசுல பெரிய ஆளுக்கு எப்பவுமே கோவம் வரும். அவனோட பெரியவனா இருந்தா ஞாபகம் வச்சுக்கோ. இல்ல வேஷத்துல பெரிய ஆள் இல்லையா? ஜாஸ்தில இல்லடா, மாமா என்னி இருக்கிற உண்மையை பார்த்தனா வச்சுக்க. ஜல்லியில விட கண்ணனை விட வந்து கர்ணன் தான் பெரியவன். தெரியுமா உனக்கு? சரி இதெல்லாம் அனுப்புனா பாரு தேவடியா போய் அடிக்கணும். யார? உங்களெல்லாம் அனுப்புனா பாரு அந்த தேவடியா போய் அடிக்கணும். அவன் தான் மேன் பேசிட்டு இப்போது என்ன செய்ய வேண்டாம்? ஒரே நிமிஷம் இரு. உன்னுடைய அரசு நிலைபெற வேண்டும். நிலைபெற வேண்டும். கண்டிப்பாக. ஆமா செய்தி ரதம் செலுத்த வேண்டும். சரி நம்மளுடைய அஸ்தினாபுரம் நாட்டை நானே ஆள வேண்டும். நீதால நானே ஆள வேண்டும். நான் ரதம் வந்து எப்படி செலுத்தணும்னா அந்த மாதிரி செலுத்தணும். எப்படி தெரியுமா? எப்படி? வலது பக்கம் போவென்றால் வலது கால் பெருவிரல் இருக்கிறது. ஆமா என்னுடைய பெருவிரலால் அவனுடைய ஜல்லியினுடைய வலது காலை திருகுவேன். அப்படின்னா வலது பக்கம் போனோம். திருப்பணும். இடது பக்கம் போக வேணும்னா இடது கால் பெருவிரலை வைத்து அவன் காதலை கிள்ளுவேன். ஆமா இடது பக்கம் போனோம். இத மாத்தி பண்ணனா வச்சுக்க, அங்கேயே அவன் போனோம். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்து அடுத்த ராத்திரில கூட கூட பிடிப்பானா? கண்டிப்பாக சென்று வாருங்கள். நானே அரசாக வேண்டும். உன்னோட கட்டளை பிரகாரம் புறப்படு. ஆமா யாரு பகையாளி? அர்ஜுன அர்ஜுன் தானே? ஆமா அர்ஜுன்